ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ விஜயோட புது பிஸ்னஸ் நல்லபடியாக நடந்து முடியணும், அவர் பழைய மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி மல்லி ரொம்பவே எல்லா கோவிலுக்கும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அது நல்லபடியாக நடக்கணும், அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தடுக்கிறதுக்காகவே இந்த ராஜி சூனியம் இதுன்னு சொல்லிட்டு கண்ணா முன்னான்னு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பூமி பூஜை நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எப்படியாவது இந்த பூமி பூஜையை நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரகுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த மல்லி தலையில் பாறாங்கல்ல விழுந்தாலும் பரவாயில்ல, இந்த பூமி பூஜை நடக்கக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த ரகுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. இந்த ரகு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வெண்பாவை கூட்டிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு கோவில் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது வெண்பா குட்டி வேற எங்கேயோ போயிடுறாங்க. அங்கே போனதும் ஒரு ரவுடி பையன் வெண்பாவை தூக்கிட்டு கடத்திட்டு போயிடுறான். இது கண்டிப்பாக ரகுவோட வேலையாக தான் இருக்கும். ஏன்னா வெண்பாவை தூக்கிட்டா கண்டிப்பாக இந்த பூமி பூஜை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒன்றும் நிற்க போகிறது இல்லை. நம்ம மல்லி ட்ரை பண்ணுறாங்க எப்படியாவது வெண்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது முடியலன்னதும் உடனே விஜய்க்கு கால் பண்ண போகிறாங்க. விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி வர வழியில் வந்துட்டு இருந்தோம், சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம வெண்பா குட்டியை காணோம், அந்த ஒரு நிமிஷத்தில் யாரோ ஒரு ரவுடி கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு விஜய் அந்த இடத்துக்கு வர போகிறாங்க. அந்த இடத்துக்கு சிசிடிவி கேமரா அந்த ரூட்டில் இருக்கிறத பார்த்து எங்கே போயிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அந்த இடத்துல போயிட்டு நம்ம மல்லியும் விஜயும் பயங்கரமாக ஃபைட் பண்ணி அங்கே இருக்கிற நம்ம வெண்பா குட்டியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பூமி பூஜையை நல்லபடியாக நடத்தி முடிக்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. இதெல்லாம் தெரியாத இந்த ராஜி எப்படியாவது இதை நிறுத்திடணும்னு சொல்லிட்டு அந்த ரகு கூட சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பகல் கனவு கண்டுட்ருக்காங்க இந்த சுடர். இருந்தாலுமே ஒரு வருத்தம் தான், இந்த சொத்தை எல்லாம் நம்ம பேருக்கு மாற்றுறதுக்காக நம்மளை ஆய வேலை பார்க்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வெண்பா குட்டி சரியான போடு போட்டாங்க. நீங்கள் என்னோட சொந்தம்மா தானே, அப்போ எனக்காக உயிரை கூட கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட உடனே நிஷா போடுறாங்க, லிஸ்ட்டாக போடுறாங்க. காலையில் எழுந்து குளிப்பாடுறதுலேருந்து ஈவினிங் கதை சொல்லி தூங்க வைக்கிற வரைக்கும் அவளுக்கு மல்லியோட நினப்பே வரக்கூடாதுக்கா, நீ தான் கரெக்டாக பார்த்து நடந்துக்கணும், நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் வெண்பாவை அப்படின்னு சொன்னதும் இன்னும் தலையில் வெயிட் ஏறின மாதிரி இருக்குது இந்த சுடருக்கு. ஏன்னா உண்மையான தாயாக இருந்தால் தானே இதெல்லாம் அவளாக செய்ய தோணும். டூப்ளிகேட் தாய் சொத்துக்காக வந்திருக்கும் போது இதெல்லாம் ஆய வேலையாக தான் தெரியும் இந்த சுடருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இவ ரேணுகா இல்லை அப்படின்றத இந்த கதிரேசனும் முட்டா பொண்ணு நிஷாவும் தெரிஞ்சுக்கிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ராஜி தொந்தரவு மட்டும்தான். ஸோ இவ்வளோ பிரச்சனை இப்போ நம்ம வெண்பா குட்டியே தூக்கியாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக இந்த ராஜி தான் அப்படின்றத கெஸ் பண்ணி தாங்க ஆகணும். விஜய் கெஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இவ தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல இந்த ராஜியை வீட்டை விட்டு வெளியே துரத்தணுங்க. அப்போ தான் இவங்க நல்லபடியாக இருக்க முடியும். ஸோ முதல்ல விஜயும் மல்லியும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யணும், ராஜியை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.